புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். புதுச்சேரி அடுத்து தாம்பரம் அருகே ஆட்டோ ஓட்டுவதில் ஏற்பட்ட ஏரிய பிரச்சனையில ஆட்டோவில் வைத்து ஆட்டோ டிரைவரை கடத்தி சரமாரியாக வெட்டி கொலை செய்த அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகரித்து வரும் வாகன நெரிசலை சமாளிக்கும் விதமாக மக்கள் ஷேர் ஆட்டோக்களை அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்ததிலிருந்தே தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆட்டோ மற்றும் ஷேர் ஆட்டோக்களின் ஓட்டம் அமோகமாக இருக்கும் நிலையில் அதுவே இன்றைக்கு பல ஆட்டோ ஓட்டுநர்களிடையே பெரும் பிரச்சனையாகவும் உருவெடுத்துள்ளது. இதை உணர்த்தும் விதமாக சென்னை தாம்பரத்தில் ஆட்டோ ஓட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் இளைஞர் ஒருவர் ஆட்டோவில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தாம்பரத்தை அடுத்த இரும்புலியூர் அருகே உள்ள திறந்தவெளி நிலத்தில் தலை, முகம், கைகளில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் இளைஞர் ஒருவரின் சடலம் இருப்பதாக தாம்பரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அதே பகுதியில் நின்று கொண்டிருந்த ஆட்டோவை சோதனை செய்த பொழுது அதில் இரத்த கறைகள் இருந்தன. பின்னர் அந்த ஆட்டோக்களின் ஆவணங்களின் அடிப்படையில் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட நபர் குரோம்பேட்டை துர்கா நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வினோத் என்கிற ஆத்தா வினோத் என்பது தெரியவந்தது. இவர் மீது ஏற்கனவே குரோம்பேட்டை மற்றும் தாம்பரம் காவல் நிலையத்தில் அடிதடி வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் கொலை செய்யப்பட்டிருப்பதால் போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்தனர். அதில் வினோத்தை நாகல்கேணி பகுதியில் உள்ள மதுபான கடையிலிருந்து 5 பேர் கொண்ட கும்பல் கடத்தி வந்து கொலை செய்துவிட்டு மற்றொரு ஆட்டோவில் தப்பிச் சென்றது தெரியவந்தது. பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பழிக்கு பழியாக வினோத் கொலை செய்யப்பட்டாரா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்த நிலையில் வினோத்தை வெட்டி கொலை செய்தது பெருங்களத்தூர் பகுதியை சேர்ந்த ஜெபஸ்டின், ராஜேஷ், முடிச்சூர் பகுதியை சேர்ந்த குணசேகரன், இரும்புலியூர் பகுதியை சேர்ந்த பிரேம்குமார், ஊரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் வினோத் அவ்வப்பொழுது தாம்பரத்தை கடந்து கிளாம்பாக்கம் வரை வந்து சவாரி ஏற்றிச் செல்வது தொடர்பாக இருந்து வந்த முன் விரோதத்தில் வினோத்தை ஆட்டோவில் கடத்தி கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 11 மணிக்கு இறங்கி அவ்வளோ லைட் இருக்க இடத்துல ஒரு சாதாரணமாக ஒரு ஆட்டோக்காரை கடத்திட்டு போயிட்டு இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடுறாங்கன்னா காவல்துறைக்கும் சட்டத்துக்கு அவங்க என்ன பயப்படுறாங்க? முக்கியமாக காவல்துறை அங்கேருந்து 2 கிலோமீட்டர் கூடுவாஞ்சேரி காவல் நிலையம் வருது, இந்த பக்கம் மண்ணி ஓட்டேரி காவல் நிலையம் 3 கிலோமீட்டரில் வருது. இதுக்கு நடுவாப்பில் அதுவும் இன்டர்நேஷ்னல் பஸ் ஸ்டாண்ட், அது இங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போகக்கூடிய பஸ் ஸ்டாண்ட், அது மஃப்சில் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த லெவலுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு கடத்தல் நடக்குதுன்னா சட்டத்தை பார்த்து அவங்க பயப்படுறதும் இல்லை, போலீஸ்க்கு வாரத்தும் பயப்படுறதும் இல்லை. அதனால் 24 மணி நேரம் அங்கேயே இயங்கக்கூடிய மெயின் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று, அதே இடத்துல இயங்கக்கூடிய ஒரு அவுட் போஸ்ட்டோ போட்டு இது காவல்துறை உடையில் இல்லாத மஃப்டி போலீஸ் அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி வந்தால் இந்த மாதிரி குற்றத்தை கொஞ்சம் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இதற்கு முக்கியமாக என்னென்னா குற்றவாளிகளும் ரொம்ப ஈஸியாக போயிடுது. என்னென்னா இந்த கேஸை போட்டால் இன்னும் 10 வருஷம் இழுக்கலாம், அதுக்கப்புறம் அப்போ எப்படி நிலமை பார்த்துலான்ட்டு. அது இல்லாத ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் மாதிரி ஸ்பீடி ட்ரையலாக போட்டு இதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் கோர்ட் அமைச்சு ரொம்ப சீக்கிரமாக இந்த வழக்கை துரிதமாக முடிச்சுட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா மறுபடியும் ஒருத்தர் குற்றம் பண்ணுறதுக்கு பயப்படுவோம். அதனால் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறது இல்லைன்னா முதல்ல அங்கே ஒரு ஸ்டேஷன் போலீஸ்காரன் ரவுண்ட் தி கிளாக் 24/7 அங்கே வேலையில் அமர்த்த பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் சிசிடிவி கேமராவது எல்லாவது கடைசி வரைக்கும் எந்த வண்டியும் கண்டுபிடிக்க முடியல. பின்னாடி போன போலீஸ் அந்த வீடியோ எடுத்துக்கின்னு வீடியோ இந்த பார்த்தா எந்த இன்ஸ்டாலும் பண்ணலைங்கிறாங்க, எதுலேயுமே ரெக்கார்ட் ஆகலைங்கிறாங்க. எப்படி கடத்தின்னு போனாங்க, எது போனாங்கன்னு தெரில. அதனால் குற்றவாளிகளை இவ்வளோ சீக்கிரமாக காவல்துறை கைது செய்தது அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். அதே சமயத்தில் இந்த மாதிரி குற்றத்தை செய்கிறவங்கள தண்டனையும் சீக்கிரமாக கொடுத்து கூடிய சீக்கிரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி கோர்ட்டில் அவங்க சப்மிட் பண்ணி கேஸ்லேருந்து அவங்களுக்கு வெளியே வராத லெவலுக்கு
இப்போ அவங்களுக்கு பெயிலே கிடைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வழக்கு நடக்கணும். உள்ளே வச்சே 3 மாசத்துல தாராளமாக அந்த கேஸை முடிக்கலாம். சென்னையின் புறநகர் பகுதியான கிளாம்பாக்கம் ஆரம்பம் முதலே பல்வேறு சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் உள்ளாகி வந்த நிலையில பயணிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இந்நிலையில கிளாம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுபவர்கள் இடையே ஏற்பட்ட ஏரியா பிரச்சனையும், சில மாதங்களுக்கு முன்பு கிளாம்பாக்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களால் இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதும், தற்போது ஆட்டோ ஓட்டுபவரை கடத்தி கொலை செய்திருக்கும் சம்பவமும் பயணிகள் மத்தியில ஒரு விதமா அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் அடுத்த கோபியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் யுவன்ராஜ் முருகேசன்.